ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணர்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு ஒரு 50 வருஷம் கழிச்சு நல்ல யோகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம் வளர்க்குது. லாபஸ்தானாதிபதி சுக்கரனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. லாபஸ்தானம் வளர்த்துதுன்னா பஞ்சமஸ்தானம் வளர்த்துரும். சரியா 5 11ஆம் இடங்கள். ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும். அதிர்ஷ்டம் சும்மா இருக்கக்கூடாது. அந்த அதிர்ஷ்டம் லாபமாக மாறணும். அதுக்கு கிரக நிலையில் ஒத்துழைக்கணும். இப்போ தனுசு ராசிக்கு செவ்வாய் புதன் நல்ல நிலைமைக்கு வராங்க. புதன் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. அக்டோபர் 1ஆம் தேதி விஜயதசமி முன்னிட்டு மிகச்சிறப்பாக இருக்குது. 50 ஆண்டுகளுக்கு அடுத்து செவ்வாயும் புதனும் துலாமில் குரு பார்வைக்கு வராங்க. செவ்வாய் புதன் ரேராக தான் இணைவாங்க. சரியா, பஞ்சாங்கத்தில் செவ்வாய் புதன் இணைகிறது ரேராக இருக்கும். ஜாதகத்தில் தனி மனித ஜாதகத்திலுமே செவ்வாய் புதன் இணைவு ரொம்ப ரேராக இருக்கும். 100க்கு ஒருத்தர் தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய் புதன் இணைவு ஏன்னா செவ்வாய் எப்போயுமே சூரியனுக்கு முன்னாடி தான் போயிட்டுருப்பார். சூரியனை பின்னாடி விட்டு முன்னாடி போவார். அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிட்ட புதன் செய்கிறது ரேரு தான். அது நடக்கும். இந்த கிரக சஞ்சாரத்தில் இந்த சுற்றுவட்ட பாதையில் கிரகங்கள் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருகின்ற அந்த இயல்பில் நடக்கும். ஆனால் ரொம்ப ரேராக நடக்கும். இப்போ சூரியன் புதன் சூரியன் சுக்கிரன் மற்ற கிரகங்கள்லாம் சீக்கிரமாக இணைஞ்சிருவாங்க. ஆனால் செவ்வாய் புதன் இணைவு கொஞ்சம் ரேராக தான் நடக்கும். கால இடைவெளி விட்டு நடக்கும். அந்த இடைவெளி விட்டு இப்போ துலாம் நேரத்தில் நடக்குது. துலாம் 2 பேர்த்துக்குமே ஓரளவு பிடித்த வீடு தான். செவ்வாய்க்கும் புதனுக்கும் பிடித்த வீடு தான். தனுசுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். செவ்வாயும் புதனும் இணைகிறாங்க. குரு பார்வைக்கு வராங்க. குருமங்கள யோகம். அதுபோக வித்யாயோகம். வித்யாகாரகன் புதன், அவர் குருவோடு சேர்றதுனால குரு வித்யாயோகம். பொதுவாக குரு பார்வைக்கு புதன் வருது, செவ்வாய் வருது, நல்ல அமைப்பு தான். அது சுக்கிரன் வீட்டில் வராங்க. சுக்கிரன் ஒரு இயற்கை சுபர், அவரும் ஒரு ஆச்சாரியர் தான். ஸோ நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, பிருகுமங்கள யோகமும் இருக்குது. ஏன்னா செவ்வாய் வீட்டில் சூரியன் உட்காருறது நல்ல அமைப்பு தான். தான் வீட்டை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். சுபத்துவமாக பார்ப்பார். சரியா நேர்களே, இதுதான் முக்கியம். கிரகங்கள் சுபத்துவமாய் வீடுகளை பார்க்கும்போது நல்ல பலன்களை கொடுக்கும். அப்படி செவ்வாய் சுபத்துவமாகி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம் 5ஆம் இடம் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்ல அமைப்பு தான். 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம். கையில் காசு பணம் இருக்கும், பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு 2 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா 2 மாதத்துக்கு புதன் மாறலை. 2 மாதத்துக்கு அவர் புதன் ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அடுத்து அவர் கூட சூரியன் சேர்றாரு. புதாத்திய யோகம். சூரியன் நீசமானாலுமே குரு பார்வைக்கு வருவார். சிவராஜ் யோகம். அடுத்து சுக்கிரன் சேருவார். சொந்த வீட்டிலே இருப்பார். அருமையான அமைப்பு. ஸோ புதன் அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. விஜயதசமி முன்னிட்டு உங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களுக்கு புதன் சூரியன் சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுமே ராசிக்கு 11ஆம் இடம் சம்மந்தப்படுது. அளப்பிரிய யோகம். அருள் பிரசாதம் மாதிரி நல்ல ஒரு அமைப்பு. ஜனன ஜாதகத்தில் புதன் சூரியன் சுக்கிரன் 3 பேர் வலுத்தவங்களுக்கு நல்லா இருக்குங்க. விஜயதசமிலேருந்து 2 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். 1/10/2025 1/12/2025 வரைக்கும். சரியா, அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் நவம்பர்லேருந்து டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும். ஒரு 60 நாட்களுக்கு நல்லாயிருக்கும். இடையில நான் அப்பப்போ ப்ரிடிக்ஷன் கொடுப்பேன் உங்களுக்கு. சரியா, ஒட்டுமொத்தமெல்லாம் இங்கே ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியாது. ஒரு 2 மாதத்துக்கு கொடுக்குறது பெரிய லாங் பீரியட் தான். ஏன்னா அவங்கவுங்க தினப்பலங்கள் வாரப்பலங்கள்லாம் போடுறாங்க. ஸோ இந்த 3 கிரகங்கள் புதன் சூரியன் சுக்கிரன் உங்களுக்கு அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்குது. புதன் ராசிக்கு 4 7 குடைவன். சுகஸ்தானாதிபதி, கலசர ஸ்தானாதிபதி, இன்டிகிரேஷன், நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம், அதுபோல் கர்மஸ்தானாதிபதி. சரியா, சுகஸ்தானாதிபதி யார்? குரு புதன் வீட்டில் இருக்கிறாரு. குரு புதனை பார்க்குறாரு. ஸோ நல்ல சுகத்தையும் கொடுப்பார் புதன். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே, மிகச்சிறப்பாக இருக்கிறது. ராசிக்கு 7 10 குடைவன் குரு பார்வைக்கு வராரு. நல்ல அமைப்பு தான். படிக்கிறவர்களுக்கு நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் மிகச்சிறப்பாக படிப்பீங்க. வாக்கு சுத்தமாக இருக்கும். அதுபோல் தொட்ட காரியம் தொடங்கும். கைராசி இருக்கும். சுப செலவில் இருந்தாலும் ஒரு பக்கம் பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. எல்லோரும் சந்தோஷமாக கலகலப்பாக பழகுவீங்க. ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க. வேடிக்கை வினோதமாக இருப்பீங்க. தேக ஆரோக்கிய நல்லாயிருக்கும். நாள்பட்டில் வியாதியில் இருக்கிறவங்களும் எந்திரிச்சு உட்காந்துருவீங்க. பணம் பல வகையில் வரும். ஏக காலத்தில் பணம் வரும். புதன் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். புதன் செவ்வாய் இணைவு 11ஆம் இடத்துல இருக்குது. வேகமாகவும் இருப்பீங்க, வீரமாகவும் இருப்பீங்க. சரியா, சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், செயல்பட மாட்டோம். ரொம்ப திட்டங்கள்லாம் போடுவோம். காலையில் அங்கே போகணும் இங்கே போகணும் பார்ப்போம். ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு வெளியே வருவோம். வெயில் பயங்கரமாக இருக்கும். என்னடா வெயில் இவ்வளோ அடிக்குது, அப்படியே வீட்டுக்குள்ளே இருந்துருவோம். ஸோ இப்போ அப்படி இல்லை. சிந்தனையும் செயலும் ஒன்றா இருக்கும். சிந்தனைக்கு புதன், செயலுக்கு செவ்வாய். ரொம்ப சிறப்பாக இருக்கும். அருமையாக இருக்குங்க. இந்த காலகட்டம் வளர்பிறை சந்திரன் இன்றைக்கி வளர்பிறை சந்திரனாக ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் இருக்கிறார். இன்றைக்கி 11ஆம் இடத்துல இருக்கிறார். சூப்பர், நல்ல அமைப்பு தான். சுவாதி நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். ஸோ நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்குது. இந்த பௌர்ணமி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல நடக்கும். சுகஸ்தானத்தில் சந்திரன் திக்பலம் அடைகிறது மிகச்சிறப்பு தான். தூரதேச அமைப்பில் நல்லபடியாக இருக்கும். தூரதேசத்தில் இருக்கிறவங்களாம் வீட்டுக்கு வருவீங்க. இந்த விஜயதசமி, ஆயுத பூஜை, அடுத்த தீபாவளிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டு போவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்குது. புதன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க லாபம் நல்லாயிருக்கும். சொல்லிக் கொடுக்குற வேலையில் இருக்கிறவங்க, டீச்சர், ஆசிரியர் பெருமக்கள்,
கல்லூரி விரிவுரையாளர்கள், பேராசிரியர் பெருமக்கள், அதுபோக வக்கீல் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, நீதிமன்றத்தில் இருக்கிறவங்க, கணக்கு வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்டன்ட் வேலை பார்க்குறவங்க, டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க, கதை கட்டுரை எழுதுகிறவங்க, திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக திரைப்படத்துறையில் ஸ்டண்ட் மாஸ்டரில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். திரைப்படத்துறையில் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பயிற்சி கொடுக்குறாங்களா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ட்ரைனிங் கொடுக்குறது நல்லாயிருக்கும். ஏன்னா செவ்வாய் கூட சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கனால செவ்வாய் ஒரு பயிற்சியாளன். ட்ரைனிங்னாலே செவ்வாய் தான். ஒரு பயிற்சி, எந்த பயிற்சியாக இருந்தாலும் ஒரு செயல்படுத்துகிற வேலைக்கு வந்து செவ்வாய் தான் வருவார். பயிற்சினாலே என்ன, செயல்படுத்துறது தானே. ட்ரைனிங் போகிறது, அப்ரண்டிஸாக இருக்கிறதுனால ஒரு செயல் தான். முன் அனுபவம் பெறுதல் வேலைக்கெல்லாம் செவ்வாய் தான் வருவார். அனுபவம்னாலே செவ்வாய் தான். ஏன்னா அனுபவங்கிறது வந்து முழுக்க ப்ராக்டிக்கல் சப்போர்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா அனுபவம் வந்து வீட்டில் இருந்தால் அனுபவம் கிடைக்காது. 4 இடத்துக்கு வெளியே இடத்துக்கு போனால் தான் அனுபவம் கிடைக்கும். 4 இடத்துக்கு வெளியே எடுத்து போய் நம்ம சகஜமாக பழகி சில ஃபீல்டு ஒர்க் பண்ணால் தான் நமக்கு வந்து அனுபவம் கிடைக்கும். அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்கு செவ்வாய் தான். ஸோ அனுபவம் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் கற்கிற அனுபவம் நமக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயும் புதனும் இணைஞ்சு தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அடுத்து வருகின்ற 1 மாத காலத்துக்கு மேலாக அனுபவம் நல்லாயிருக்கும். அனுபவம் தான் ஆசான். நல்லா போங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உங்கள் மனசில் என்ன தோணுதோ அது சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் போங்க. பெண்கள் போகலாம். பெண்கள் வந்து குறிப்பாக வந்து பெண்கள் செவ்வாய் புதன் இணைஞ்சு இருக்கிறதுனால புதன் சம்மந்தப்பட்ட வேலைக்கு போகலாம். டைப் ரைட்டிங்கு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலைகள், அப்புறம் வந்து டிசைன் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, ஆரா ஒர்க்கு, இப்படி பெண்கள் சம்மந்தப்பட்ட துணிமணி வேலைகள், ஜவுளி கடை வேலைகள், டிசைன் பண்ணுறது, எம்ப்ராய்டரி பண்ணுறது, சரி நிறைய இருக்குது இப்படி. சரியா, எனக்கு அந்தளவுக்கு தெரியும், அப்டேட் ஆகலை. இருந்தாலும் பெண்கள் துணி சம்மந்தப்பட்ட வேலைக்கு போகலாம். சரியா, செவ்வாய் வந்து துணி சம்மந்தப்பட்ட வேலைக்கு வரமாட்டார். 11ஆம் இடத்துல அவர் வேறு ஆர்வத்தை கொடுத்தாலுமே சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். இங்கே அதான் பெரிய விஷயம். சுக்கிரன் வந்து கலைக்கு சம்மந்தப்பட்டவன். ஸோ கலை சம்மந்தப்பட்ட வீட்டில் செவ்வாயும் புதன் இருக்கிறதுனால கலை சம்மந்தப்பட்ட வேலையில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அதில் வந்து ஒரு என்ன செய்வீங்க, ஒரு வேகமாக வேலை பார்ப்பீங்க. ஆர்வம் இருந்தால் மட்டும் போதாது, அந்த ஆர்வத்தை செய்கிறதுக்கு ஒரு வேகம் இருக்கும், ஒரு தூண்டுதல் இருக்கணும். அந்த தூண்டுதலை செவ்வாய் செய்வார். மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்குது. சரியா, ஏக காலத்தில் பல வேலை செய்வீங்க, பல வகையில் வருமானம் வரும். சரியா, உங்களுக்கு வந்து உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, உத்தியோகம் பார்த்துட்டு நீங்கள் பார்ட்டியும் வேலை பார்த்தாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, பல வகையில் வருமானம் வரும். அது மாதிரி வேலை தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். இதுலேயும் ஒரு ஞானம் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதிர்வு முதிர்ச்சி இருக்கும். பல தொழிலை பண்ணிக்கலாம். நீங்கள் அதை தான் சொன்னேன், மல்டி லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு தனுசு ராசிக்கு நல்ல காலகட்டமாக இருக்குது. 50 வருஷம் கழிச்சு இந்த லெவல் வருது. சரியா, இந்த அமைப்பு வருது. இந்த அமைப்பில் வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம். சரியா, அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக வருது. ஊரே உங்களை பற்றி பேச போகுது. இவ்வளோ நாள் இப்படி இருந்தாங்களே, இந்த 7.5 சனிக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்களே, இப்போ குரு பார்வை பெற்ற பிறகு தான் தனுசு ராசினியர்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து அவர் நல்ல பலன்கள்லாம் கொடுக்குறாரு. அந்த காலகட்டத்தில் செவ்வாயும் புதனும் அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுக்கறதுனால உங்களுக்கு பல தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், மல்டி லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், திடீர் தனலாபம் வரும், திடீர் பிராப்தி இருக்கும். அதுபோக மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க, சயின்ஸ் படித்தவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்களும் சிறப்பாக இருக்கும். சிவில் இன்ஜினியர், கட்டடக்கலை, கட்டட சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க, ஆர்கிடெக்ட் வேலை பார்க்குறவங்க, டிசைன் இன்ஜினியர்ஸ் செக்சுவல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அதுபோக வந்து மெக்கானிக்கல், அவங்களுக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே, அடுத்து வந்து சாஸ்திர ஆராய்ச்சியில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். வானசாஸ்திரம், சிற்பசாஸ்திரம். சாஸ்திரம்னா என்ன, இப்போ நான் சொல்கிறது ஜோதிடம் தான். ஆனால் ஜோதிட சாஸ்திரங்கிறது வேறு. ஜோதிடம் சொல்கிறது வந்து ஒரு கமர்ஷியலாக சொல்கிறது. ஆனால் நான் டெய்லி பூஜை புனஸ்காரம் பண்ணுறேனா, படிக்கிறேனா, ஸ்லோகம் சொல்கிறேனா, அந்த முறைப்படி இருக்கிறேனா, என்னை நானே அடக்கி இருக்கிறேனா, 50 அடக்கி இருக்கிறேனா, அதுதான் சாஸ்திரம். சாஸ்திரப்படி நடக்கிறது வந்து எல்லாராலையும் முடியாது, சில பேரால் தான் முடியும். ஸோ சாஸ்திரப்படி நடக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். நீங்களும் சாஸ்திரத்தை மதிப்பீங்க, சாஸ்திரப்படி நல்லபடியாக இருப்போம். வாத பரதவாதிகள் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், சரியா, பேச்சாளர்கள், இது மாதிரி இந்த யூடியூப்பில் கலந்துக்கிறாங்கல்ல, இன்றைக்கெல்லாம் யூடியூப்பில் கட்சியை பற்றி பேசுகிறாங்க 4 பேர் உட்காந்துக்கிட்டு, அது மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்க, கோர்ட்டில் ஆர்குமெண்ட் பண்ணுற வக்கீல்கள், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், டிஃபென்ஸ் லாயர், இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருப்பீங்க. சரியா நேர்களே, புதன் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, செவ்வாய் கூட சேர்ந்து பார்க்குறதுனால பிள்ளைகள் விஸ்தரம் நல்லாயிருக்கும். 5 கூடவும் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. பிள்ளைகளோட படிப்பு எதிர்காலம் நல்லாயிருக்கும். பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, கண்ணின் மணியாக இருப்பாங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கை உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. அதுபோக வந்து பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பா வழி சொத்துக்கள் இல்லைன்னா அம்மா வழி சொத்துக்கள், தாய் வழியோ தாப்பன் வழியோ கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது. அப்பா வழி சொத்துனா ராகு நல்லா இருக்கணும். ராகு இப்போ நல்லா இருக்கார். 3ஆம் இடத்துல குரு பார்வை, சுக்கிர பார்வை இருக்கிறதுனால அப்பா வழி சொத்துக்கள், பாட்டன் வழி சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏன்னா பாட்டன் வழி சொத்துக்களை தான் நம்ம பூர்வீக வழி சொத்துக்களுங்கிறோம். ஸோ பாட்டன் வழி சொத்துக்கள் கிடைக்கிறது நல்லா இருக்குது. கேது எப்படி சார் இருக்கிறார், பரவாயில்ல. கேது 9ஆம் இடத்துல சுக்கிரன் கூட சேர்ந்து சுபத்துவமாக தான் இருக்கிறாரு. சுக்கிரனை கெடுத்து கொஞ்சம் சுபத்துவமாக இருக்கிறதுனால பாட்டி வழி சொத்துக்கள், அதாவது அம்மா பெத்த வழி சொத்துக்களும் வரும். ஒரு மனிதனுக்கு தாய் வழி சொத்தும் வரும், தாப்பன் வழி சொத்தும் வரும். இந்த காலகட்டத்தில் 2 வழி சொத்தும் தனுசு ராசி நேயர்களுக்கு வரும். அம்மா வழி சொத்தும் அப்பா வழி சொத்தும் உங்களுக்கு வரும். அது 2யும் ராகு கேதுகள் கொடுப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் கொஞ்சம் ராசிக்கு 9ஆம் இடத்துல கெட்டு போகிறாரு. அதனால் என்ன, அப்பா வழி உறவுமுறையில் உள்ள பெண்களை பார்த்துக்கோங்க, அத்தை வழி உறவுமுறையில் உள்ள பெண்களோட உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க.
9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால அப்பாவுக்கு உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அப்பாவுக்கு வந்து டயாபெட்டிக், சுகரு, ப்ரெஷரு இது மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா டக்குனு டாக்டரை பார்க்க சொல்லுங்கள், மருத்துவம் எடுக்க சொல்லுங்கள். ஏன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரன் ஒரு நீர் கிரகம், கேது கூட சேர்ந்து இருக்கனால சில கம்ப்ளைண்ட் இருக்கும். சுக்கிரன் 11க்கு வேறு உடையவன். மூத்த சகோதர விஷயத்திலும் சில பிரச்சனைகள் வரலாம். குறிப்பாக மூத்த அண்ணன் விஷயத்திலும் பிரச்சனை வரலாம். உங்களுக்கு முன்னாடி பிறந்த அண்ணனுக்கு பிரச்சனை வரலாம். அதுபோல் அரசு சம்மந்தப்பட்ட காரியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவுகள் அதிகமாக இருக்கும். சரியா? இப்படி போக்கு காட்டி செலவுகள் இருக்கும். அப்படி இப்படிம்பாங்க, ஆனால் சீக்கிரமாக முடியாது. அதுபோக சூரியன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். 10ஆம் இடத்துல இருக்கனால அது சம்மந்தப்பட்ட காரியங்கள் இருக்கும், ஆனால் கொஞ்சம் இழுவையாக இருக்கும். ஏன்னா சிம்மத்தில் வந்து 6 கூடையவன் இருக்கிறார். 6 கூடையவன் இருந்தால் என்ன, அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் வந்து கொஞ்சம் இழுவையாக இருக்கும். கொஞ்சம் உடனே முடியாது, கொஞ்சம் இழுத்து போய் தான் முடியும். இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லி தான் முடியும். 4 நாளில் முடிய வேண்டிய வேலை 1 வாரத்துக்கு இழுக்கும். அந்த வேலையெல்லாம் சுக்கிரன் செய்வார். இப்போதைக்கு நீங்கள் வழிபாடு வந்து மகாலட்சுமி தான் வழிபாடு பண்ணணும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணிங்கன்னா தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். கடன் கப்பு கட்டுக்குள்ளே இருக்கும். கடன் கொடுத்தவங்க திருப்பி வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் யார்கிட்டையும் கடன் படுத்தீங்கன்னா போய் அடைச்சிருவீங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நோயற்ற வாழ்வே குறைகற்ற செல்வம். எதிர்கால எந்த பிரச்சனையும் இருக்காது. லாபம் நல்லாயிருக்கும். செவ்வாயும் புதனும் நல்ல லாபம் கொடுக்கணும்னா சுக்கிரன் வந்து நல்ல நன்மைக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, இந்த வீடியோ இன்றைக்கி வந்துடும் உங்களுக்கு. இன்று முதல் நவராத்திரியில் வந்து 3 நாளைக்கு மகாலட்சுமி வழிபாடு. அது நவராத்திரிக்கு வந்து 3 மணி நாள் வழிபாடு பண்ணுறோம். திங்கக்கிழமையிலேருந்து நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சு. திங்க, செவ்வாய், புதன் துர்க்கைக்கு. இன்றைக்கி வேலைக்கிழமை, வியாழன், வெள்ளி, சனி 3 நாள் மகாலட்சுமிக்கு. அதனால் நீங்கள் 3 நாள் என்ன பண்ணுறீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமி நீங்கள் நவராத்திரி கொழு வச்சு வழிபாடு பண்ணலாம். இல்லைன்னா வீட்டில் வந்து நீங்கள் பூஜை போட்டால் சிலைக்கு வந்து அபிஷேகம் அலங்காரம் பண்ணி செய்யலாம். சில பேர் கொஞ்சம் மாசாக செய்வாங்க, குழுலாம் போட்டு செய்வாங்க. அது எல்லாராலும் முடியாது. நான் சாமானியப்பட்ட மக்களுக்கு சொல்கிறேன். சாமானியப்பட்ட மக்கள் என்ன செய்யுங்கன்னா, இந்த 3 நாள் மகாலட்சுமிக்குள்ள நாள், அதாவது வியாழன், வெள்ளி, சனி, அங்கிட்டு ஞாயிறு, திங்க, செவ்வாய் வந்து சரஸ்வதிக்குள்ள நாள். சரியா நேயர்களே? இப்படி பார்க்கும்போது இந்த 3 நாளுக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமி படத்தை சுத்தப்படுத்திக்கோங்க. மகாலட்சுமி படத்தை நான் அனுப்புகிறேன். மகாலட்சுமி, குபேர மகாலட்சுமி, அந்த படம் ஏற்கனவே நான் தனுசு ராசிக்கு அனுப்பியிருக்கிறேன். அதுபோல் கணபதி. சரியா? தனுசு ராசிக்குள்ள கணபதி. தனுசு ராசிக்குள்ள கணபதி வந்து பக்த கணபதினு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கணபதி 12 ராசிங்க 12 கணபதி இருக்குது. தனுசு ராசிக்குள்ள கணபதியும் நான் அனுப்புகிறேன். ஏன்னா நவராத்திரி விழாவில் வந்து சாமி கும்பிடும்போது கணபதி படம் இருக்கணும். பிள்ளையார் படம் இல்லாமல் நீங்கள் வந்து லட்சுமியோ சரஸ்வதியோ சக்தியோ கும்பிடக்கூடாது. ஏன்னா இந்த 3 முப்பெரும் தெய்வங்களை கும்பிடும்போது விநாயகர் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஸோ அதனால் தனுசு ராசிக்குள்ள விநாயகரையும் நான் வந்து குபேரலட்சுமி படத்தையும் அனுப்புகிறேன். ஏற்கனவே நான் அனுப்பியிருக்கிறேன். நிறைய நேரம் வாங்கியிருக்கிறாங்க. வாங்காதவர்கள் வந்து என்கிட்ட வாங்கிக்கோங்க. அந்த படத்தை ஒரு ஃப்ரேம் எடுத்து அதை வச்சு கும்பிடுங்க. சரியா? ஒரு ஜெராக்ஸ் கடையில் கொடுத்தீங்கன்னா கலர் பிரிண்ட் கொடுத்துருவானுங்க. அதை அப்படியே இது பண்ணிடுங்க. என்ன சொல்கிறது அதுக்கு பேர், அது இது பண்ணுவாங்களே, டக்குன்னு வர மாட்டேங்குது வாயில். அந்த பிரிண்டை வந்து என்ன பண்ணுவாங்க, லேமினேட் பண்ணுறது. இந்த டெக்னிக்கல் வேர்டெல்லாம் வரமாட்டேங்குது நமக்கு. ஏன்னா அதெல்லாம் அந்த சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு தான் வரும். நம்ம ஜோசியர், நமக்கு என்ன தெரியும், அந்த கிரகங்களை பற்றி தெரியும், சாமியை பற்றி தெரியும், சுலோகம் தெரியும், மந்திரம் தெரியும். அந்த லேமினேட் பண்ணணும். லேமினேட் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் எடுக்க வேண்டாம், சும்மா லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க, கெட்டு போகாது. சரியா? அதில் அப்படியே கொஞ்சம் சந்தன குங்குமம் வச்சு அப்படியே பூ போட்டுருங்க, அவ்வளோதான். குபேரலட்சுமி, குபேர மகாலட்சுமி போட்டால், தனுசு ராசிக்குள்ளே விநாயகர் போட்டால். இது வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. 8807457629. இந்த வழிபாடை இன்று முதல் செய்யுங்க. இன்று இரவு கூட செஞ்சுருங்க. இந்த வீடியோ ஒரு 4 மணிக்கு வந்துடும். இரவு ஒரு 7 மணிக்கு மேலே அந்த ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு ஒரு பூஜை பண்ணிடுங்க. இன்றைக்கி, நாளைக்கு, நாளை மறுநாள், வியாழன், வெள்ளி, சனி 3 நாள் மகாலட்சுமி படத்தை வச்சு பூஜை பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செந்தாமரை பூ இருந்தால் மிகச்சிறப்பு. இல்லைனா மறிக்கொழுந்து, இல்லைனா செந்தாமரை வைங்க. துளசி போட வேண்டாம். துளசி வந்து மகாலட்சுமி வைக்கக்கூடாது, பெருமாளுக்கு தான் வைக்கணும். ஸோ மகாலட்சுமிக்கு வந்து செந்தாமரைப்பூ, வெண்தாமரைப்பூ, மறிக்கொழுந்து, முல்லைப்பூ, மல்லிகைப்பூ, வாசனை பொருட்களை வைக்கலாம். அதுபோக என்ன செய்யுங்கன்னா, ஒரு கெண்டி 10 கெண்டி தெரியுமில்ல உங்களுக்கு, பஞ்சாச்சரம் கெண்டி, நம்ம தீர்த்தம் தண்ணி வைப்போம்ல அந்த கெண்டி, அதில் ஏற்கனவே ஸ்பூன் இருக்கும், பித்தளை ஸ்பூன் இருக்கும், இல்லைனா தாமிரத்தில் ஸ்பூன் இருக்கும். அந்த ஸ்பூனை எடுத்துருங்க, அதில் தண்ணியை நிப்பாட்டிடுங்க. சரியா? தண்ணியை ஃபுல்லாக நல்ல தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு 100 ml இருக்கும், அது அவ்வளோதான் இருக்கும். ஒரு 100 மில்லி இருக்கும், ஒரு டம்ளர் ஊற்றுற மாதிரி இருக்கும். அதில் வந்து நல்ல தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதில் 3 பொருட்கள் போடுங்க. 3 பூ போடுங்க. என்ன பூ சார் அப்படின்னா, துளசி போடுங்க, வேப்பிலை போடுங்க, வெள்ளைப்பூ, மல்லிகைப்பூ அல்லது முல்லைப்பூ போடுங்க. இது 3மே முப்பெரும் தேவிகளுக்கு. வெள்ளைப்பூ வந்து சரஸ்வதிக்கு, மல்லிகையோ முல்லையோ போட்டிங்கன்னா சரஸ்வதிக்கு, துளசி போட்டிங்கன்னா மகாலட்சுமிக்கு. அந்த தீர்த்தத்தில் வேணால் போடலாம், ஆனால் மகாலட்சுமிக்கு வந்து துளசி போடக்கூடாது. அந்த தீர்த்தத்தில் வேணால் நாராயணிக்கு போடலாம். துளசி இல்லாதவங்க மறிக்கொழுந்து போடுங்க, மிகச்சிறப்பு. வாசனை பூவில் வந்து மறிக்கொழுந்து வந்து எல்லா சாமிக்கும் போடலாம். மறிக்கொழுந்து போட்டு கும்பிட்டிங்கன்னா மகத்துவமான சக்தி கிடைக்கும். மறிக்கொழுந்துக்கு அந்த அளவு சக்தி இருக்குது. அதனால தான் அந்த காலத்துலலாம் மறிக்கொழுந்து பக்தி தான் வரும். ஊதுபத்தி இருக்குது பார்த்தீங்களா, ஊதுபத்தி வந்து மறிக்கொழுந்தில் தான் நிறைய வரும். நான் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும்போது அதில் தான் வரும். ஒரு கவரில் மடித்து கொடுப்பாங்க, ஒரு மஞ்சள் கவரில் இருக்கும். சரியா? அதெல்லாம் ஒரு காலம். மறிக்கொழுந்து பற்றி பொறுத்து வச்சோம்னா கோயிலே அதான் பொருத்தி வைப்பாங்க. பிள்ளையார் கோயிலில் பொருத்தி வச்சாங்கன்னா அது தெருமுழுக்க வாட வரும். அந்த அளவுக்கு பத்தி வந்து ஒரிஜினலாக இருக்கும்.
மறிக்கொழுந்து பத்தி வந்து அவ்வளோ மணமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், மறிக்கொழுந்து பத்தி வாங்கி பொருத்தி பாருங்கள். அவ்வளவு வீடு அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நறுமணமாக இருக்கும். நல்ல ஒரு லட்சுமி கடாட்சியமாக இருக்கும். மனதுக்கு இதமாகவும் இருக்கும். சுவாசமும் நல்லாயிருக்கும். சில பத்தியெல்லாம் வருது, அதெல்லாம் பேர் சொல்லலை. அந்த பத்தியெல்லாம் போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது, அலர்ஜி ஆயிடுது. ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வச்சுருக்கானுங்க. வயதானவர்களுக்கெல்லாம் ஒத்து போகாது. சரியா? அதனால் பத்தி பொறுத்துக்கும் போது பார்த்து பொறுத்து வைங்க. ரொம்ப அதில் கெமிக்கல் சேர்க்குறாங்க. ஸோ மறிக்கொழுந்து வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு பொருள், மலர். அது இலையாக தான் இருக்கும், ஆனால் தெய்வத்துக்கு ரொம்ப முக்கியம். எந்த தெய்வத்துக்கும் போடலாம். சிவன், பெருமாள், சரஸ்வதி, லட்சுமி, மகாலட்சுமி, விநாயகர், முருகன், யாராக இருந்தாலும் மறிக்கொழுந்து போடலாம். வேதமின்றி மறிக்கொழுந்து போடலாம். எந்த சாமிக்கும் போடலாம். ஸோ மறிக்கொழுந்து போடுங்க. வேப்ப இல்லை, மறிக்கொழுந்து இல்லைன்னா துளசி, இல்லைன்னா வெண்மலர்கள், 3 மலரில் வந்து அந்த இதில் போட்டுருங்க. போட்டுட்டு வச்சுருங்க. காலையில் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு மகாலட்சுமி சுலோகத்தை சொல்லுங்கள். மகாலட்சுமி சுலோகம் இருக்குது, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்போயும் அனுப்பிவிட்றேன். ஏன்னா இந்த 3 நாட்கள் முக்கியமான நாட்கள். இந்த 3 நாட்கள் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா அடுத்த வரை இந்த 2 மாதத்துக்கு மகாலட்சுமியுடைய அனுக்கிரம் கிடைக்கும். சரியா? 50 வருஷத்துக்கு பின்னாடி செவ்வாயும் புதனும் சுக்கிரன் வீட்டில் சேர்றாங்க. சுக்கிரனும் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் கேதுபடியில் இருக்கிறதுனால இந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? குறிப்பாக பூராட நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்தர் பதுவுமே சதா. இந்த மந்திரத்தை நான் அனுப்புகிறேன். நான் சரியா இந்த மந்திரத்தை அனுப்புகிறேன். இதையும் நீங்கள் சொல்லுங்கள். சமஸ்கிருதத்தில் இருக்குதுன்னு சொல்ல முடியாதவங்க அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஆதிலட்சுமியை போட்டி, தனலட்சுமியை போட்டி, தானியலட்சுமியை போட்டி, திவ்யலட்சுமியை போட்டி, திரவியலட்சுமியை போட்டி, சௌபாகியலட்சுமியை போட்டி, வீரலட்சுமியை போட்டி, விஜயலட்சுமியை போட்டி, ஐஸ்வர்யலட்சுமியை போட்டி, சந்தானலட்சுமியை போட்டி அப்படின்னு தொல்லத்தை சொல்லுங்கள். நெய்வேத்தியத்துக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். நாட்டு சக்கரை வைங்க போதும். நாட்டு சக்கரை அல்லது கல்கண்டு வைங்க போதும். மகாலட்சுமி எடுத்துக்கிடுவா. சரியா? நாட்டு சக்கரை கல்கண்டை வச்சுட்டு பூஜையை முடிச்சிருங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மறுநாள் காலையில் மறுபடியும் அந்த பூஜை பண்ணும்போது அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, முதல் நாள் வச்ச தண்ணியை எடுத்து வேப்ப மரத்தடியில் ஊற்றிருங்க. வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம், அரச மரம், புங்க மரம், ஆலமரம் இருந்துச்சுன்னா அங்கே ஊற்றிட்டு மறுபடியும் அதேமாதிரி செஞ்சு ஒரு 3 நாளைக்கு கும்பிடுங்க. இன்றைக்கி பொழுது போயிடுச்சு, முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டில் செய்யுங்க, நாளை காலையில் மாற்றுங்க. முடியலன்னா 2 நாள் செய்யுங்க. வெள்ளி சனி செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க நவராத்திரி வரைக்கும் செய்யுங்க. ஏன்னா செய்யலாம். ஏன்னா 30 தேவிக்குள்ள நாள் தான் இது. இந்த கண்டியில் இந்த பூ போடுறது வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். சரியா? விஜயதசமி வரைக்கும் செய்யலாம். அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் செய்யலாம். சரியா? வேப்பில்லை, மறிக்கொழுந்து அல்லது வெள்ளை மலர் 3ஐயும் போடணும். சரியா? ஒவ்வொரு தேவிக்கும் உள்ள மலர்களை போட்டு பூஜை பண்ணுங்கள். 30 தேவியிலே சொல்லுங்கள். சரஸ்வதி நாமத்தை சொல்லுங்கள், கலைவாணி நாமத்தை சொல்லுங்கள், ஆதிபராசக்தி நாமத்தை சொல்லுங்கள், துர்க்கையம்மன் நாமத்தை சொல்லுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பலனுக்கு போவோம். பலன் எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா அடுத்த வருகின்ற நாட்களில் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாய் புதன் சுக்கிரன் வீட்டில் வந்து நல்ல பலத்தை கொடுப்பாங்க. புதன் தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு. சரியா? 7ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு, 10ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக புதன் சம்மந்தப்பட்ட தொழில்கள், வியாபாரம் பண்ணுறவங்க, அதுபோக எஜுகேஷன் ட்ரஸ்ட் வச்சுருக்கிறவங்க, இன்டர்நெட் சென்டர் வச்சுருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க, டுட்டோரியல் காலேஜ் வச்சுருக்கிறவங்க, டியூஷன் எடுக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறார். கணவன் மனைவி எனக்கு நல்லாயிருக்கும். 2 பேரும் சேர்ந்து செய்கிற வேலையில் அதிர்ஷ்டம் இருக்கும். கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷனில் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கும், நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மனைவி பேரில் ஜாயிண்ட் வச்சு போட்டு செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, நல்லாவும் பார்க்கப்படுகிறது. புதன் இளவரசன், கிரகங்களுடைய இளவரசன், செவ்வாய் தளபதி. ஸோ இளவரசனும் தளபதியும் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தனுசு ராசிக்கு வேறு என்ன சார் பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா இருக்குது. சரியா? தனுசு ராசி நேயர்களுக்கு புதனும் செவ்வாயும் சேர்ந்து 11ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து லாபஸ்தானத்தில் இணைகிறது வந்து வருமானம் அதிகமாக இருக்கும். பல்காக பணம் கிடைக்கும். சரியா? வருமானம் வந்து கணிசமாக இருக்கும். புதிய வருமானத்துக்கான வழிகள் திறக்கும். அடுத்து நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு இப்போயே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு உருவாகும். அதை நல்லபடியாக வச்சுக்கோங்க. ஃபினான்ஸ் விஷயத்தில் திட்டமிட்டு முதலீடு பண்ணிங்கன்னா நல்ல லாபம் இருக்கும். பணம் சம்பாதிக்க புதிய வாய்ப்புகள் உருவாகும். வணிகம், வர்த்தகம் நல்லபடியாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பழைய முதலீடுகள், பழைய வேலைகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் நல்ல முதலீடு கிடைக்கும், லாபம் இருக்கும். அது பார்த்து எதிர்பார்த்த பணம் வந்து கைக்கு வரும். ஸோ இப்படி சில நல்ல பலன்கள்லாம் வந்து புதனும் செவ்வாயும் சேர்ந்து செய்கிறாங்க. செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆர்வமாக இருப்பீங்க. செவ்வாய் வந்து ஒரு ஆர்வத்துக்குள்ள கிரகம், சுறுசுறுப்புக்குள்ள கிரகம், சோம்பேறித்தனத்தை கொடுக்க மாட்டார். அதுவும் அவர் வந்து புதன் கூட சேர்ந்து சுக்கிரன் வீட்டில் இருக்கிறனால டெக்னாலஜி நல்லாயிருக்கும். டெக்னாலஜி சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கும். டெக்னாலஜினா மிஷினரி டெக்னாலஜி சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கும். டெக்னாலஜி இன்றைக்கி நிறைய இருக்குது. சரியா நேரில்? அது போய் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். இன்ஜினியரிங்கில் வந்து மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் டெக்னாலஜி, கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, இப்படி நிறைய டெக்னாலஜி இருக்குது. ஸோ டெக்னாலஜி படித்தவங்க நல்லாயிருக்கும். தொழில்நுட்ப வல்லவர்களுக்கு, தொழில்நுட்பம் படித்தவர்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சகல துறையிலும் நல்ல ட்ரைனிங்காக இருப்பீங்க. ட்ரைனிங் நல்லபடியாக இருக்கும். படித்து முடித்தவர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து ட்ரைனிங் போங்க. சரியா? நல்லாயிருக்கும். ஐடி, டிப்ளமா, இன்ஜினியரிங் கோர்ஸ் படித்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் ட்ரைனிங் போய் நல்லா படிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ட்ரைனிங் முடித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கும். வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு முகாந்திரம் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 6 கூடியவன் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ அடுத்த சுக்கிர பயிற்சி நல்லாயிருக்கும். சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா 6 கூடியவன் 10ஆம் இடத்துல வந்துட்டாருன்னா
உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீசம் அடைவார். நீசம் அடைஞ்சாலுமே அவர் வீடு கொடுத்த புதன் வந்து குரு பார்வையில் இருக்கிறனால ஓரளவு நீச பங்கு அடைஞ்சிருவார். ஏன்னா புதன் வந்து சுக்கிரன் வீட்டில் தான் இருக்கிறார். சுக்கிரன் கண்ணியில் வரும்போது புதன் முழுக்க சுக்கிரன் வீட்டில் இருக்கனால இந்த தடவை சுக்கிரன் வந்து நீசம் அடைய மாட்டார், நீச பங்கம் அடைஞ்சிருவார். அதுவும் புதன் குரு பார்வையில் இருக்கிறனால சுக்கிரன் நல்ல வலுப்பெறுவார். 10ஆம் இடத்துல சுக்கிரன் செமையாக இருப்பார். அதுக்கு இன்னும் நாள் இருக்குது. சுக்கிரன் வந்து இன்னும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வரதுக்கு இன்னும் நாள் இருக்குது. அதுக்கு நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன். சரியா? ரைட் நேர்களே. அடுத்து வந்து அவர் வந்து சுக்கிரன் வந்து இப்போ சிம்மத்தில் தான் இருக்கிறார். சிம்மத்தில் இருந்து அவர் வந்து கன்னிக்கு வரணும். கன்னிக்கு வர்றதுக்கு நாள் இருக்குது. சரியா நேர்களே? நாட்கள் இன்னும் நிறைய இருக்கிறது. என்னைக்கு சார் வராரு அப்படின்னா அதையும் சொல்லிடுவோம். சுக்கிரன் வர்றதுக்கு நாள் இருக்குது. இன்னும் சுக்கிரன் வந்து கன்னிக்கு வர்றதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. கன்னியிலிருந்து துலாம் வர்றதுக்கு நாட்கள் இருக்கிறது. சரியா நேர்களே? சுக்கிரன் வருகிறார், வந்துட்டார். எப்போ வராரு சார் அப்படின்னா 13ஆம் தேதி வராரு. அக்டோபர் 14ஆம் தேதி வராரு. சரியா? அக்டோபர் 14ஆம் தேதி சுக்கிரன் வந்து இங்கிட்டு வந்துடுவார். இங்கே வந்துடுவார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். கண்ணியிலேருந்து இங்கிட்ட வந்துடுவார். சரி இருக்கட்டும், அது அப்புறம் பார்த்துக்குருவோம். சரியா நேர்களே? ரைட்டு. சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் தனியாக வீடியோ போடுறேன். சுக்கிரனுக்காக தான் வழிபாடு சொல்லியிருக்கிறேன். மகாலட்சுமி வழிபாடு சுக்கிரனுக்காக தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த 3 நாள் அந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்து நல்ல ஒரு ஆர்வத்தை கொடுப்பாரு. வியாபாரத்தில் நிறைய முன்னேற்றத்தை கொடுப்பாரு. சரியா? எதுலேயுமே வந்து நல்லா இருப்பீங்க. வரதை முன்கூட்டி தெரிஞ்சு வச்சுக்கிருவீங்க. எந்த சூழ்ச்சியும் உங்களை ஒன்றும் செய்யாது. யாரும் உங்களை வந்து திட்டம் போட்டு கவிக்க முடியாது. நீங்களே தான் இருப்பீங்க. யாரும் ஏமாற முடியாது. நீங்களே யாரும் ஏமாற்ற மாட்டீங்க, யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. நல்ல கையில் காசு பணம் இருக்கும். எந்த டிபார்ட்மெண்ட் எந்த துறையாக இருந்தாலும் அதில் ஆதாயம் இருக்கும். எதிரிகள் விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. எதிரிகளை முறியடிச்சிருவீங்க. எதிர்ப்புகள் வந்து முறியடிச்சிட்டு முன்னேறுவீங்க. வாகன வசதி இருக்கும். வண்டி வாகனம் ட்ராவல் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கணும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. லாஜிஸ்டிக் வச்சுருக்கிறவங்க, இன்ஜினியர் ஒர்க் பார்க்குறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். சரியா நேரில்? எதுலையுமே வந்து எந்த விவகாரத்துலையுமே வந்து பூரண வெற்றி இருக்கும். பூரண வெற்றி, பரிபூர்ண வெற்றி இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ செவ்வாயும் புதனும் வந்து மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்குறாங்க. செவ்வாய் புதன் இணைகிறதுனால உங்களுக்கு வந்து எல்லா லக்கணத்துக்குமே நல்லாயிருக்கும். குறிப்பாக மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ராசிக்கு 1, 8, 3, 6 கூடியவர்கள் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இவங்க எப்படி சார் இருக்கணும்? உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மேச லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு உத்தியோகம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். தூரதேச அமைப்பில் இருக்கிறவங்க, வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மேச லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் அப்படின்னா 7, 12, 2, 5 7, 12, 2, 5 எப்படின்னா நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். 7, 12, 2, 5 எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். சரியா? 7, 12, 2, 5 வந்து குடும்பத்தில் வந்து எதிர்பாராத விஷயத்தில் பணம் கிடைக்கும். அது குழந்தைகள் மூலிமா கிடைக்கும். குழந்தைகள்லாம் 5 வயசு குழந்தை 10 வயசு குழந்தைகள் இல்லை. உங்கள் குழந்தைகள் பெரிய பிள்ளையாக இருப்பாங்க. சரி, அந்த வீடியோ கேட்குற வரைக்கும் ஒரு 60 வயசு ஆகும். அவன் மயன் வந்து வெளிநாட்டில் இருப்பான். நல்லா சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்பிவிடுவான். சரி, அது மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்கும். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 6, 11 உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். அதே மாதிரி புதன் வந்து 1, 4 கூடியவன் வருவார். உத்தியோகம் போகிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதுமாதிரி வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு விவசாயத்து மூலம் நல்ல லாபம் இருக்கும். விவசாயத்துக்கு வேலைக்கு போகிறவங்க, இல்லைனா விவசாயம் சொந்தமாக செய்கிறவங்க, குத்தகை எடுத்து செய்கிறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும். கடக லக்கணம் ராஜயோகாதிபதி செவ்வாய். சரியா? புதன் வந்து 3, 12 கூடியவன். தூரதேச அமைப்பு, உள்ளூர்லேருந்து வெளியூருக்கு வேலை போனவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொழில் சிறப்பாக இருக்கும். அதில் நல்ல லாபம் இருக்கும். சரியா? வெளியூர் வேலை பார்க்குறவங்க, வெளியூரில் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். கடக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு. சிம்ம லக்கணத்துக்கு புதன் நல்ல கிரகம் தான். 2 பேருமே நல்ல கிரகம் தான். சிம்ம லக்கணத்துக்கு செவ்வாயும் புதனும் நல்ல பலங்களை கொடுப்பாங்க. ஏன்னா புதன் வந்து 2, 11 கூடியவன். தனஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி. செவ்வாய் வந்து 4, 9 கூடியவன். சரியா? சுகஸ்தானாபதி, பாக்கியஸ்தானாபதி. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. இந்த 50 வருஷம் கழித்து நடக்கிற இந்த யோகம், இந்த நவராத்திரி முன்னிட்டு வருகின்ற யோகம், விஜயதசமி முன்னிட்டு வர யோகம் வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். தனுசு ராசியில் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதோடைய ஆரம்பம் இப்பயே தெரியும். ஆமாம் சார், நான் சிம்ம லக்கணத்தில் தான் பிறந்தேன், தனுசு ராசியில் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சூப்பராக இருக்கும் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்து கன்னியா லக்கணத்துக்கு வந்து மத்தியம பலன் தான் கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். சரியா? இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா? ஓரளவு நல்ல பலங்களை தான் கொடுப்பாரு. இவ்வளோ தூரம் எதுக்கு மெனக்கிறேன்னா செவ்வாயும் புதனும் குரு பார்வையில் இருக்கிறாங்க. அதுதான் பெரிய விஷயம். அக்டோபர் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாங்க. அக்டோபர் 18க்கு மேலே குரு கீழே இறங்கிடுவார். அதிசாரமாகி ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ அக்டோபர் 18 வரைக்கும் இந்த நிலைமை அப்படியே நீடிக்கும். அக்டோபர் 18க்கு இன்னும் நாள் இருக்குது. சரியா? அக்டோபர் 18க்கு இன்னும் நாள் இருக்குது. சரியா? இன்னொரு 20 நாள் கிட்டே இருக்குது. 25 நாள் கிட்டே இருக்குது. இன்றைக்கி 25 தான். இங்கிட்ட ஒரு 5 நாள், அங்கிட்ட ஒரு 23 நாள் இருக்குது. அதுக்கு முன்னாடி குரு கீழே இறங்கிடுவார். குரு இறங்கிட்டாருன்னா அது கொஞ்சம் கட்டுப்படும். ஏன்னா குரு பார்வையில் பரிபூர்ணமாக இருக்கும். அதுக்கு பின்னாடி எப்படி ஆகும்னா ஆதிபத்திய விசேஷத்தை கொடுப்பாங்க. சுக்கிரை நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி செவ்வாய் புதன் செய்வாங்க. அந்த காலகட்டத்தில் சுக்கிரை வந்து இதில் வந்துடுவார். கன்னிக்கு வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பார். புதன் கூட பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கனால செவ்வாய் மறைமுகமாக வலிமைப்பட்டுருவார். ஸோ குரு கொடுக்க வேண்டியதை அடுத்து சுக்கிரையும் கொடுப்பார். இதுதான் வேத ஜோதிடம். ஒன்று இல்லை என்றால் இன்னொன்று வந்துடும்.
நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா. இப்போ தனுசு ராசிக்கு குரு பார்வை இந்த 2 கிரகத்துக்கு இருக்குது. குரு அப்புறம் கீழே இறங்கிடுவார், அதிசாரம் இறங்கி 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ குரு பார்வை செவ்வாய்க்கு புதனுக்கு இருக்காது. அப்போ சுக்கரை வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்துடுவார். ஸோ சுக்கரனால கொஞ்சம் பலன் கிடைக்கும். இப்படி தாங்க பலன்கள் மாறி மாறி போகும். சரியா? எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வந்து நம்ம அப்டேட் பண்ண முடியாது, கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இருப்பினும் 11ஆம் இடம் வழுக்குது. ஸோ சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். கன்னியா லக்கணத்துக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் நல்லாயிருக்கும். துலா லக்கணத்தில் பிறந்தவங்க குடும்பத்தில் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி மூலமாக வருமானம் இருக்கும். சரியா? அப்பா வழி நல்ல ஒரு சிறப்பு இருக்கும். தூரதேச வாய்ப்பு நல்லாயிருக்கும். எதிர்பாராத பண வரும். கொஞ்சம் விரைய செலவு இருந்தாலுமே சிறப்பாக செய்வீங்க. வீட்டில் கணவன் மனைவிக்கு வந்து கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் வரும். ஆனால் அதை விருப்பப்பட்டு செய்வீங்க. விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். சரி, எதிர்பாராத சில லாபம் வரும். எதிர்பாராத இடத்துல பணம் வரும். இன்சூரன்ஸ் பணம், எல்ஐசி பணம், அரியஸ் பணம் இதெல்லாம் வரும். அதுபோக வந்து உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நாள்பட்டு வேதையில் உட்காரவங்க நீச்சு உட்காந்துக்கிறவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தனுசு லக்கணத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் செலவு இருக்கும். சிம்ம லக்கணத்துக்கு அடுத்து தனுசு லக்கணத்தை பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த செவ்வாய் புதன் 11ஆம் இடத்தில் இணைகிறது. ஏன்னா தனுசுக்கு வந்து புதன் 7-10 கூடியவன், செவ்வாய் 5-12 கூடியவன். இதில் 12ஆம் இடம் தான் வந்து கொஞ்சம் விரைய சாணத்தை கொடுக்கும். இருப்பினும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? கொஞ்சம் விரயம் இருக்கும். சரியா நேர்களே? சகோதர வழியில் கொஞ்சம் விரயம் இருக்கும். மற்றபடி தனுசு லக்கணத்தை பிறந்தவங்க நல்லாயிருக்கும். மகர லக்கணம் சூப்பர், அடித்து தூள் கலப்போம். சிம்மத்துக்கு அடுத்து தனுசுக்கு அடுத்து மகரத்துக்கு வந்து 2 கிரகமே வேண்டியவர்கள் தான், செவ்வாயும் புதனும். எப்படின்னா புதன் வந்து 6-9 கூடியவன், செவ்வாய் வந்து லாபாதிபதி, வாக்கிய சுகஸ்தானாதிபதி வருவார். 4-11 6-9 அருமையான. இப்போ இதில் 6-1 தான் பிரச்சனை. ஸோ மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். உடல் நலத்தை பார்த்துக்கணும். சரியா? கொஞ்சம் வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கும் இல்லையா? மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும். வீட்டில் அம்மா அப்பாவில் லாபம் இருக்கும். வீட்டில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வீடு கட்டி விற்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, நில விவசாயம் பண்ணுறவங்க, நில ஆர்ஜிதம் பண்ணுறவங்க இவங்களுக்கு நல்லாயிருக்கும். 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் வலுப்புறம். சரியா? நல்லாயிருக்கும். 11ஆம் இடம் லாபம் இருக்கும். ஸோ 4, 9, 11 நல்ல ஒரு காம்பினேஷன். சுகஸ்தானம், பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம் 3மே வலுப்படுறதுனால மிகச்சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால என்ன இருந்தாலும் 6 கூடையவன் வந்து 6க்கு 5ஆம் இடத்துல தான் இருக்கிறார். கொஞ்சம் செலவு இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவு இருக்கும். எதிர்பாராத செலவுகள் வரும். கொஞ்சம் கான்ட்ரவர்ஷன் இருக்கும். கும்பலக்கணத்துக்கு மத்தியம பலனை கொடுப்பார். சரியா? 3-10 கூடையவன் வருவார் செவ்வாய். புதன் வந்து 5-8 கூடையவன் வருவார். சரியா? தூரதேச அமைப்பில் வேலை கிடைக்கும். எதிர்பாராத இடத்துல தொழில் அமையும். வியாபாரம் தொழிலுக்காக வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போயிட்டு வருவீங்க. நல்லா ஆள் தைரிய வீர காரியமாக இருப்பீங்க. சிந்தனை செயலும் நல்லாயிருக்கும். வீரமாகவும் இருப்பீங்க, வேகமாக இருப்பீங்க. கும்பலக்கணத்துக்கு நல்ல ஒரு பலன் இருக்கும். கொஞ்சம் விரயம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், தூக்கம் கட்டு போகும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. மீன லக்கணத்துக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா மீன லக்கணத்துக்கு 2 பேருமே நல்ல ஆதிபத்தியத்துக்கு வருவாங்க. செவ்வாய் 2-9, புதன் வந்து 7-10 அருமையாக இருக்கும். குடும்பத்தில் அம்மா அப்பாவுடைய இணக்கம் இருக்கும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தாய் தப்பனுடைய சப்போர்ட் இருக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. கையில் காசு பணம் இருக்கும். கணவன் மனைவி உறவு இருக்கும். கூட்டு குடும்பம் நல்லாயிருக்கும். அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் எல்லாமே நல்லா இருப்பாங்க. ஸோ தனுசு ராசியில் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நான் முக்கியமான பலன்களை தான் சொல்லியிருக்கிறேன். தனித்தே சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆகும். என்னால் முடியலை, இந்த மாதிரி பேச முடியல. ஏன்னா நான் ஒரு நாளைக்கு 1 வீடியோ 2 வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். என்னால் முடிய மாட்டேங்குது. ஹெல்த் இஷ்யூ வந்துடுது. அதுபோல் ஜாதகங்கள் நிறையா வருது. கோயில் குளம் போகணும், நவராத்திரி பூஜைகள். ஸோ இப்படி பல கமிட்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியல. அதனால் நானும் முடிஞ்ச அளவுக்கு தனுசு ராசிக்கு சாதக பாதங்களை சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இப்படி மினிமம் வாரம் ஒரு வீடியோ போடுறதே அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். வாட்டர் மேபி 11ஆம் இடம் நல்லா இருக்குது. விஜயதசமிக்கு மேலே அக்டோபர் 1ஆம் தேதிக்கு மேலே 2 மாதத்துக்கு நல்லா இருக்குது. நல்லபடியாக வச்சுக்கோங்க. நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். நவராத்திரியில் வந்து 30 தெய்வங்களை கும்பிடுங்க. வேறு எது சார் குருஷியல் அப்படின்னா, குருஷியலுங்கிறது வந்து சனி பகவான் தான் 3ஆம் இடத்தை நோக்கி வராரு. 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துல வந்துக்கிட்டு கொஞ்சம் அவர் நவம்பர் 28 வரைக்கும் கொஞ்சம் இதாக இருப்பார். அதுக்கு மேலே அவர் பாட்டுக்கு போயிடுவார். ஸோ சனி பகவான் வழிபாடு கொஞ்சம் சிறப்பே தரும். சரியா? இப்போதைக்கு வந்து சனி பகவான் தான் கொஞ்சம் குருஷியலாக இருக்கிறார். இப்போ ராகுபடியில் இருக்கிறார். 3, 4ஆம் இடம் இருக்கிறதுனால தாயோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. சனி பகவான் பார்க்குற இடங்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அவர் 3ஆம் இடம் நோக்கி வந்துக்கிட்டு ராசிக்கு வந்து 5ஆம் இடத்தையும், ராசிக்கு வந்து 9ஆம் இடத்தையும், ராசிக்கு வந்து 7, 8, 9, 10 ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அது ஆதிபத்தியங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சரியா நேர்களே? பிள்ளைகள் விஷயத்துலையும் சரி, அப்பா விஷயத்துலையும் சரி சில செலவுகள் கான்ட்ரவர்ஷன்லாம் வரும். உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இல்லைன்னா உங்கள் பிள்ளைக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரும். சனி பகவான் சரியில்லாதவர்களுக்கு, ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டு போனவர்களுக்கு இந்த அமைப்பு வரும். நான் அதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். நான் தனுசு ராசிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். போடலைன்னா போடுறேன். சனி பகவான் லக்கண ரீதியாக எங்கெங்கே இருந்த இடத்துல இருந்தார் என்ன பலன் கொடுப்பாருன்னு. சனி பகவான் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்காது. அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறாரு, ராகுபடியில் இருக்கிறாரு. என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நான் சொன்ன வழிபாடெல்லாம் வீட்டில் தான் பண்ண சொல்லியிருக்கிறேன். கோயிலுக்கு போயிருங்க. கற்பனசாமி கோயிலுக்கு போங்க. அதான் ரொம்ப முக்கியம். கற்பனசாமி கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ போங்க. கையில் கருப்பு கயிறு கட்டிக்கோங்க. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால கண்டிப்பாக கையில் கருப்பு கயிறு கட்டிக்கணும். சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு. 2027 ஜூன் வரைக்கும் இருக்கிறாரு. எலுமிச்சி மலத்தை கோயிலில் போய் வந்துருச்சு. கருப்பசாமி கோயிலில் வந்துருச்சு. வீட்டில் வச்சுக்கோங்க. நேர்மறை சக்தி இருக்கும். வீட்டில் இருக்கிற தேவையில்லாத
துர்சக்தியெல்லாம் வெளியே போயிடும். சரியா? எலுமிச்சம்பழம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. வழிபாடு பண்ணுங்கள். கற்பனசாமி மந்திரத்தை சொல்லுங்கள். கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய மகாகாலாய மகாருத்ராய ஸ்ரீ கற்பனசாமினே நமோ நம. அந்த மந்திரத்தை அனுப்புகிறேன். வேணுங்கிறவங்க கேட்டுக்கோங்க. ஏற்கனவே பழைய வீடியோவில் நிறைய அனுப்பியிருக்கிறேன். இந்த வீடியோ புதுசாக கேட்குறவங்க கேட்டுக்கோங்க. லைக் பண்ணுறவர்களுக்கு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோவும் பாருங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ கேட்டவர்களுக்கு ரொம்ப நன்றி. சிறந்தாழ்ந்த நன்றி. கோடான கோடி நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. ஓகே நேயர்களே, நல்லா இருக்குது. சனி பகவான் தான் கொஞ்சம் இதாக இருக்கிறாரு. சனி பகவானும் சூரியனும் பார்க்குறாங்க இந்த புரட்டாசி மாதம் முழுக்க. ஸோ அப்பா விஷயத்தில் கவனமாக இருங்க. அப்பாவுக்கு உடல்நலம் முடியாமல் போகலாம். குடும்பத்தில் சனி பகவான் வந்து 2-3 கூடியவன். குடும்பத்தில் அப்பாவோட உடல்நலம் பாதிக்கப்படலாம். சரியா? அப்பா கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. புதன் பயிற்சியாக வந்துட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். சரியா? 1ஆம் தேதிக்கு மேலே, அக்டோபர் 1ஆம் தேதிக்கு மேலே அப்பாவுக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரலாம். சரியா? அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 16 வரைக்கும், அந்த புரட்டாசி கடைசி வரைக்கும். ஏன்னா புரட்டாசி மாதம் முழுக்க சூரியன் 10ஆம் இடத்துல தான் இருப்பார். 10ஆம் இடத்துலேருந்து ஒரு சிறப்பான பலன்களை கொடுப்பார். ஆனால் சனி பகவானை பார்க்குறதுனால சில பிரச்சனைகள் இருக்கும். சனி சூரியன் பார்வை நல்லா இருக்காது. ஏன்னா 2 பேத்துக்குமே பிடிக்காது. இருப்பினும் சனி பகவான் வக்கரமாகி ராகுவோட சேர்ந்துருக்கிறாரு. இருப்பினும் அந்த சனி பகவான் சூரியனை பார்க்குறது நல்ல அமைப்பு கிடையாது. சூரியன் வந்து சனி பகவானை பார்க்க மாட்டார். சூரியன் வந்து பிரபஞ்சத்தையே பார்க்குறவர். நிறைய பேர் சூரியனுக்கு பார்வை இருக்கிறாங்க. ஆனால் நான் கால்குலேஷன் பண்ணபடி சூரியனுக்கு பார்வை கிடையாது. சூரியன் சம்மந்தப்படுவார். ஏன்னா வந்து சூரியனை வந்து எல்லாத்துக்கும் ஒளியை கொடுக்குறவர். அவர் எல்லாத்துக்கும் ஒளியை கொடுத்துட்டு அவரை தான் எல்லா கிரகங்களும் சுற்றி வருது. ஸோ அவர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை எல்லோரும் பார்ப்பாங்க, அவ்வளோதான். சூரியனை எல்லோரும் பார்ப்பாங்க. அவர் வந்து கற்ப கிரகத்தில் உள்ள விக்ரம் மாதிரி, கோயிலில் இருக்கிற மூலஸ்தானம் மாதிரி தான் சூரியன். நம்ம தான் அவரை போய் பார்க்கணும். சரியா? நம்ம அவரை போய் பார்க்கணும், அவ்வளோதான். அவர் யாரையும் பார்க்க மாட்டார். அவர் இடத்துல அவர் அப்படியே இருப்பார். நம்ம தான் அவரை பார்த்துட்டு சுற்றி வரோம், கோயிலை சுற்றி வரோம். அது மாதிரி தான் சூரியன். ஸோ சூரியனை வந்து நீங்கள் கற்ப கிரகத்தில் மூலவர் மாதிரி வச்சுக்கோங்க. சில பேர் சொல்லுவாங்க சூரியன் பார்க்குறாரு அப்படிம்பாங்க. சூரியன் யாரையும் பார்க்குறது மாதிரி இல்லை. ஏன்னா சூரியன் தான் பூமி. ஒவ்வொரு கிரகத்துக்கு, ஒவ்வொரு பிளானெட்டுக்குமே பார்த்தோம்னா அங்கே வந்து சூரியன் தான் அந்த இடத்துக்கு உள்ளவராக பார்க்கப்படுவார். இப்போ நீங்கள் செவ்வாய் மண்டலத்துக்கு போயிட்டோம், செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டோம்னா அங்கே சூரியன் தான் அந்த இடத்துக்கு பூமி மாதிரி இருப்பார். அவரை வச்சு தான் அங்கே சுற்றும். ஏன்னா செவ்வாய் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வர்றாரு. ஸோ சூரியன் வந்து பொதுவானவர். சரியா நேர்களே? எதுக்கு சொல்ல வந்தேன்னா சனி பகவான் தான் சூரியனை பார்க்குறாரு. அதனால் அப்பாவுக்கு உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அப்பாவுக்கு உங்களுக்கு கான்ட்ராவர்சன் வரலாம். அப்பா வழி உறவு முறையில் சில பிரச்சனைகள் வரலாம். கவனமாக இருங்க, பார்த்துக்கோங்க. சரியா நேர்களே? அதுக்கு தான் அந்த கற்பனசாமி வழிபாடு பண்ண சொல்கிறேன். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். புரட்டாசி இன்றைக்கி என்ன கிழமை? புரட்டாசி இன்றைக்கி தேதி 9 ஆயிடுச்சு. ஆமாம், இன்றைக்கி புரட்டாசி 9. புரட்டாசி மாதம் முழுக்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சரியா? சூரியனுக்கு சனி பகவான் தொடர்பு இருக்கிறதுனால சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரியன் நாமத்தை சொல்லுங்கள். நான் பழைய வீடியோவில் நிறைய சொல்லிட்டேன். சூரிய நாமத்தை சொல்கிறது, ஆதித்ய கிருதய மந்திரத்தை சொல்லுங்கள். மந்திரம் சொல்ல தெரியாதவங்க ஓம் சூரிய பகவானே போட்டின்னு சொல்லுங்கள். ஓம் அர்க்கனே பொட்டி, ரவியே பொட்டி, ஆதித்தனே பொட்டி, கார்த்திகை நட்சத்திர குறிவனே பொட்டி, உத்திர நட்சத்திர குறிவனே பொட்டி, உத்திராட நட்சத்திர குறிவனே பொட்டி, வெய்யவனே பொட்டி, பகலவனே பொட்டி, உதயனை பொட்டி, மார்த்தாண்டனே பொட்டி, நவக்கிர தலைவனை பொட்டி, வெட்டி குருவனை பொட்டி, புதற்காரகனை பொட்டி, தாப்படை பொட்டி, முதிர்களை பொட்டி, சிம்மராசி ராசிவனை பொட்டி, மேசராசி உச்சமடைவனை பொட்டி, கலியுத்த காப்பவனை பொட்டி, பேரருளை பொட்டி, பிரபஞ்சமே பொட்டி, ஒளியே பொட்டி, சுபிச்சமை பொட்டி, ஓங்கார பொருளை பொட்டி, ஒளிமையானவனை பொட்டி, எங்கும் நிறைந்தவனை பொட்டி, எதிர்களை வெல்வனை பொட்டி, தீர்க்காயில் தருவனை பொட்டி, தேக ஆரோக்கியம் தருவனை பொட்டி, அன்பு தருவனை பொட்டி, அறுவை தருவனை பொட்டி, ஆற்றலை தருவனை பொட்டி, ஈவு இறக்கும் கருணை காரணியம் தருவனை பொட்டி, காரணிய மூர்த்தியை பொட்டி, கருணை கடவுளை பொட்டி, கர்ணனின் தகப்பனை பொற்றி, பருதியை பொற்றி, பதுமனை பொற்றி, விக்கிரமனை பொற்றி, ஆயத்தனை பொற்றி, ஆத்மகாரகனை பொற்றி, வெண்மதியை பொற்றி, பாஸ்கரனை பொற்றி அப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் நிறையா இருக்குது. மாரத்தாண்டனை பொற்றி நிறையா இருக்குது. சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். சமஸ்கிருதத்தில் சொல்லுங்கள், தமிழில் சொல்லுங்கள், தாய்மொழி தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எது தெரியுதோ அதில் சொல்லுங்கள். ரைட்டு. சூரியன் வந்து இப்போ முக்கியமான இடத்துல இருக்கிறாரு. தனுசு ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, கர்மஸ்தானத்தில் இருக்கிறாரு. அடுத்து 11ஆம் இடத்துக்கு வராரு. நல்ல அமைப்பு தான். புரட்டாசி ஐப்பசி நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ இந்த 2 மாதத்துக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா காரியம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும். சரியா? ஆணுக்களுக்கு புருஷ லட்சணம். இந்த காலத்தில் பெண்களும் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. பிஸ்னஸ்லேயும் பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கணும்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சூரிய வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் வீட்டில் இருந்து பண்ணணும். காலையில் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் பூஜை அறைக்க வரணும். சும்மா குளிச்சுட்டு விபூதியை பூசிட்டு பூஜை அறையில் நிற்கக்கூடாது. சூரிய ஒளி பட்டப்பிற தான் பூஜை அறைக்கு வரணும். ஏன்னா கோயிலே வந்து கொடிமரத்தின் மூலியமாக, கோபுர கலசத்தின் மூலியமாக தான் சாமிக்கு வந்து சூரிய ஒளி கிடைக்குது. கோயிலில் உள்ள கற்ப கிரகத்துக்கு மூலவருக்கே வந்து சூரியன் ஒளி வருது, கொடிமரத்தின் மூலியமாகவும் கோபுர கலசத்தின் மூலியமாக. அப்போ தான் சாமிக்கு சக்தி வருது. ஸோ சூரியன் தான் சக்தியை கொடுக்குறாரு, ஆத்மக பலத்தை கொடுக்குறாரு எல்லா தெய்வத்துக்குமே. ஸோ அந்த பலத்தை வாங்கினோம்னா காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சரியா? குளிச்சுட்டு ஈரத்துண்டோட கெட்டிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரிய நாமத்தை சொல்லணும். சொல்லிவிட்டு அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே பூஜை ரூமில் பகவானை கும்பிடணும். உங்கள் தெய்வத்தை கும்பிடலாம், இஷ்ட தெய்வம், குல தெய்வம். அதுபோக சில நேரங்களில் நான் சொல்கிற பூஜை புனஸ்காரத்தை நீங்கள் செய்யலாம். சரியா நேர்களே? வழிபாடு ரொம்ப முக்கியம். தினமும் வழிபாடு பண்ணாமல் வெளியே வரவே கூடாது. பூஜை ரூம் இருக்கே இல்லையோ ஒரு செல்ஃபில் 2 ஃபோட்டோ வச்சு கும்பிடணும். சரியா நேர்களே? நிறைய சொல்கிறேன் நான். நம்ம வீடியோ தொடர்ந்து கேட்குறவங்களே ஓரளவு ஒரு அரசாமையாராக இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நான் சொல்லுவேன்.
நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து தெய்வத்தை மனசுக்குள்ளே ஏற்றுட்டிங்கன்னா நீங்கள் சிறப்படைவீங்க. அவ்வளோதான். இந்த கிரகங்கள், ராசிகள், பலன்கள், ஜாதகம், தசாபுத்தி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தெய்வத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே எல்லாம் சரியாக போயிடும். இந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற சக்தியை கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.